சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இலக்கியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சார், வெல்கம் டு அவர் டஸ்ட் சேனல் அக்கு பஞ்சர் சீசன் 7. சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம மர மூலகத்தினுடைய யாங் உறுப்பான பித்தப்பையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பித்தப்பை, இதுக்கு ஆங்கிலத்துல கேல்லேடரை அக்குபங்சர்ல சுருக்கி ஜிபி அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் பஞ்சபூத புள்ளி GB44. இந்த GB44 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய காலின் 4வது விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது இந்த புள்ளி. இந்த புள்ளியானது நம்முடைய உடல்ல மர மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கின்றது. GB44 என்கிற புள்ளி நம்முடைய உடலில் மர மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய கடுமையான வலிக்கு தீர்வு தரக்கூடிய புள்ளி இந்த புள்ளி. தலை அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்டது, வலி அப்படிங்கிறதும் மரம் சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி தலையில் ஏற்படும் போது GB44 அப்படிங்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி அப்படிங்கிறது காற்று தொடர்பானது. தலையில் ஏற்படக்கூடிய இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி, விட்டு விட்டு வரக்கூடிய வலி, இது எல்லாமே காற்று மற்றும் மரம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு. GB44 என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா GB43, இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய காலின் 4வது விரலும் 5வது விரலும் இணையக்கூடிய பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB43. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல மர மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய முழங்கால் பகுதியில் ஏற்படக்கூடிய வலிக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். முழங்கால் அப்படிங்கிறது நீர் தொடர்பானது, பொதுவான வலி என்பது மரம் தொடர்பானது. அப்ப முழங்காலில் ஏற்படக்கூடிய வலிக்கு சிகிச்சை தரக்கூடிய புள்ளி இந்த GB43 என்கிற புள்ளி. GB43 மரம் பிளஸ் நீர். அடுத்தபடியா GB41. இந்த GB41 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய காலின் 4வது விரல் எலும்பும் 5வது விரல் எலும்பும் இணையக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB41. இந்த புள்ளி மர மூலகத்தை மர மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. மர மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பித்தப்பையில ஏற்படக்கூடிய கல் தொடர்பான பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். பித்தப்பையில ஏற்படக்கூடிய கல்லுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய வகையில இந்த புள்ளியை நாம் பயன்படுத்தலாம். பொதுவா பித்தப்பை அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. கல் ஒரு உறுப்பில் ஏற்படுகிறது அப்படின்னாலே 2 காரணங்கள் அங்க இருக்கு. ஒன்று, கல் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது நில மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கணும். உதாரணமா கிட்னில கல் ஏற்படுகிறது அப்படின்னா, கிட்னி அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. கிட்னில கல் ஏற்படுதுன்னா நீர் மூலகத்தோடு மர மூலகம் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீர் மூலகத்தோடு சேர்த்து நில மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இங்க பித்தப்பையில கல் ஏற்படுகிறது அப்படின்னா, பித்தப்பையோடு சேர்ந்து மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நில மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ மரம் பிளஸ் மரம் என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கலாம்.
அல்லது மரம் பிளஸ் நிலம் என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். GB41 அப்படிங்கிற புள்ளி மரம் பிளஸ் மரம், இந்த புள்ளிக்கு பித்தப்பையில ஏற்படக்கூடிய கல்லுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் GB38. இந்த GB38 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்முடைய லேட்ரல் மேல்யூலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காலின் சிறுவிரல் பக்கமா வெளிப்புறமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு 4 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB38. காலின் சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டிலிருந்து 4 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB38. இந்த புள்ளி மரம் பிளஸ் நெருப்பு, மரம் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த புள்ளி திகழ்கிறது. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய கண் எரிச்சல் ஏற்படுகிறது, நமக்கு கண் பகுதியில எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த GB38 என்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக கண் அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. சிவந்து போகுது இல்ல எரிச்சல் ஏற்படுது, பொதுவா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ கண் சிவந்து போகிறது என்றால் அந்த இடத்துல மரமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. GB38 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். தொடர்ந்து இந்த பித்தப்பைக்கான சக்தி ஓட்ட பாதையில நம்ம இறுதியா பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு GB34. இந்த GB34 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய காலின் முழங்கால் பகுதி இருக்கக்கூடிய மூட்டுக்கு கொஞ்சம் கீழே, இங்க படத்துல பார்த்தோம்னா தெரியும், நம்முடைய காலின் முழங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுக்கு கொஞ்சம் கீழே வெளிப்புறமா அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி மரம் பிளஸ் நிலம், மர மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், ஒருவருக்கு பித்தப்பையில கல் ஏற்படுகிறது அப்படின்னா அவங்களுடைய உடல்ல மரம் பிளஸ் மரம் பாதிக்கப்படலாம் அல்லது மரம் பிளஸ் நிலம் பாதிக்கப்படலாம். ஒருவேளை ஒரு நபருக்கு மர மூலகமும் நில மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதன் விளைவாக பித்தப்பையில கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா GB43 அப்படிங்கிற புள்ளியில தான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். பித்தப்பை சார்ந்து 5 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இந்த புள்ளிகளை ஒரு முறை திருப்புதல் செஞ்சுக்கலாம். முதல் புள்ளி GB44 மரம் பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி GB43 மரம் பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி GB41 மரம் பிளஸ் மரம். நான்காவது புள்ளி GB38 மரம் பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது புள்ளி GB34 மரம் பிளஸ் நிலம் ஆகிய புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. இந்த புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து நீர் மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். நீர் மூலகம் தொடர்பான தன்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம், நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட இன் உறுப்பு சிறுநீரகம், நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட யாங் உறுப்பு சிறுநீர்ப்பை,
நீர் மூலகம் எதை பராமரிக்கிறது அப்படின்னா, நம்முடைய உடல்ல தலைமுடி, எலும்பு, இனப்பெருக்கம் ஆகிய நிகழ்வுகளை நீர் மூலகம் பராமரிக்கிறது. நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தீவிரமான வலிகளாக இருக்கும். நீர் மூலகம் சார்ந்த உணர்ச்சி பயம். நீர் மூலகம் சார்ந்த நிறம் கருப்பு நிறம். நீர் மூலகம் சார்ந்த சுவை உப்பு சுவை. நீர் மூலகம் சார்ந்த திரவம் சிறுநீர், விந்து, மாதவிடாய் ஆகிய மூன்றும் நீர் மூலகம் சார்ந்த திரவம். இந்த தன்மைகளை இன்னொரு முறை பார்த்திடலாம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு சிறுநீரகம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட யாங் உறுப்பு சிறுநீர் பை. நீர் மூலகம் பராமரிக்கும் என்றால் நம்முடைய உடல் தலைமுடி, எலும்பு மற்றும் ஆகியவற்றை பராமரிக்கும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தீவிரமான வலிகளாக இருக்கும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி பயம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம் கருப்பு நிறம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட சுவை உப்பு சுவை. நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட திரவம் நீர், விந்து, மாதவிடாய் ஆகிய நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட திரவம். இப்ப நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பான சிறுநீரகத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகளை நம்ம பார்க்க போறோம். சிறுநீரகத்துக்கு ஆங்கிலத்துல கிட்னி என்று பெயர். இதனை சுருக்கி KID அல்லது KD அல்லது K அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய முதல் பஞ்சபூத புள்ளி KID1 என்கிற புள்ளி. இந்த KID1 அப்படிங்கிற புள்ளி நீர் மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. KID1 அப்படிங்கிற புள்ளி நீர் மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய பாத எரிச்சல் தொடர்பான பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். பொதுவா பாதம் அப்படிங்கிறது நீர் மூலகம் தொடர்பானது. எரிச்சல் என்கிற உணர்வு மர மூலகம் தொடர்பானது. அப்போ பாத எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா நீரும் மரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நீரும் மரமும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா KID1 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். அப்ப இந்த கிட்னி 1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது பாத எரிச்சல் சார்ந்த பிரச்சனையை நம்மால் சரி செய்ய முடியும். இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்முடைய கால் பாதத்துல, நம்முடைய காலின் 2வது விரல் 3வது விரலுக்கு நேரா கீழே அமைந்திருக்கிறது. அடுத்தபடியா கிட்னி 2 அப்படிங்கிற புள்ளி KID2. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க படத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும், KI2 அப்படிங்கிறது நம்முடைய கால் பாதத்துக்கு மேல அந்த ஆர்ச்னு சொல்லுவோம். நம்முடைய காலினுடைய ஆர்ச், மீடியல் ஆர்ச்னு சொல்லுவோம். அந்த பகுதியில கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KI2 அல்லது KID2. இந்த புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த புள்ளி அமைகின்றது. மாதவிடாய் காலகட்டத்துல அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது அப்படின்னா அந்த KID2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். பொதுவா மாதவிடாய் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது, உதிரப்போக்கு அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ நீரும் நெருப்பும் இணையக்கூடிய புள்ளியான KID2 அப்படிங்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அப்போ KID2 அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய நேரத்துல பயன்படுத்த வேண்டிய ஒரு புள்ளி. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு KID3. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய காலின் மீடியல் மேல்யூலஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய காலின் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய
கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID3. இந்த KID3 அப்படிங்கிற புள்ளி எந்த இரண்டு பஞ்சபூதத்தை இணைக்கிறது அப்படின்னா நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி KID3. இப்போ இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வரும்போது சிறுநீரகத்துல வரக்கூடிய கல் தொடர்பான பிரச்சனை, சிறுநீரகத்துல வரக்கூடிய கல் தொடர்பான பிரச்சனை, சிறுநீரக கல் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி ஒரு நல்ல பலன் தரக்கூடிய புள்ளியா இருக்கும். அப்ப KID3 அப்படிங்கிற புள்ளிய சிறுநீரகத்துல வரக்கூடிய கல் தொடர்பான பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு KID7. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது நம்முடைய கால், அதாவது கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி முன்னாடி பார்த்திருந்தோம் KID3. அந்த புள்ளியிலிருந்து 2 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID7. நீரும் காற்றும் இணையக்கூடிய புள்ளியான KID7 என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நாம சிகிச்சை கொடுக்கலாம். நீரும் காற்றும் இணையக்கூடிய புள்ளியான KID7 என்கிற புள்ளிக்கு இந்த இடத்துல நாம சிகிச்சை கொடுக்கணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சார்ந்த பிரச்சனைக்கு. அடுத்தபடியா KID10. இந்த KID10 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கால், அதாவது முழங்காலுக்குள்ள உட்புறமாக 2 நரம்புகள் இருக்கும். அதாவது முழங்கால் மடிப்பு ரேகையில 2 நரம்புகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி தான் KID10 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல 2 மூலகங்களை இணைக்கிறது. ஒன்று நீர், இன்னொன்று நீர். அதாவது 2 நீர் மூலகம், நீர் பிளஸ் நீர். நீர் மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி தான் இந்த KID10. இப்போ இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா மிக அதிகமான பொறுக்க முடியாத முழங்கால் வலி ஏற்படுகிறதுங்கிற பட்சத்துல இந்த KID10 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். காரணம், முழங்கால் என்பது நீர் சம்பந்தப்பட்டது. பொறுக்க முடியாத, தாங்க முடியாத கடுமையான வலி அப்படிங்கிறதும் நீர் சம்பந்தப்பட்டது. இந்த KID1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது பொறுக்க முடியாத, தாங்க முடியாத முழங்கால் சார்ந்த வலிக்கு நம்மால சிகிச்சை கொடுக்க முடியும். அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை, இதுவரைக்கும் 5 புள்ளிகள், சிறுநீரகம் சார்ந்த 5 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். இதை ஒரு முறை திருப்புதல் செஞ்சுக்கலாம். முதல் புள்ளி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா KID1 அப்படிங்கிற புள்ளியை பார்த்தோம். நீர் பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி KID2 நீர் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி KID3 நீர் பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி KID7 நீர் பிளஸ் காற்று. ஐந்தாவதா பார்க்கக்கூடிய புள்ளி KID10 நீர் பிளஸ் நீர். இப்ப நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான சிறுநீர் பை சார்ந்த சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்க்கலாம். இந்த சிறுநீர் பைக்கு ஆங்கிலத்துல யூரினரி பிளேடர்னு பேரு. இந்த யூரினரி பிளேடர் அக்குபங்சர்ல சுருக்கி
யூபி அல்லது பிஎல் என்று பயன்படுத்துவார்கள். இப்போ இதுல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். சிறுநீர்ப்பை சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய முதல் பஞ்சபூத புள்ளிக்கு பேரு UB67, நீர் பிளஸ் காற்று. நீர் மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி UB67. இந்த புள்ளியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, நம்முடைய தோள்பட்டை பகுதியில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான வலிக்கு சிகிச்சை கொடுக்க இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். நம்முடைய தோள்பட்டை அப்படிங்கிறது காற்று மூலகம் சார்ந்த ஒன்று. பொறுக்க முடியாத வலி என்பது நீர் மூலகம் சார்ந்த ஒன்று. அப்ப இங்க காற்றும் நீரும் பாதிக்கப்பட்டிருக்கு. காற்றுக்கும் நீருக்கும் சிகிச்சை கொடுக்கிறது மூலயமா இதனை நம்மால் சரி செய்ய முடியும். காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி UB67. இந்த UB67 அப்படிங்கிற புள்ளி நம்முடைய கால் சிறு விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB66. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய காலின் சிறு விரல் அடி ரேகையின் வெளிப்புற ஓரத்தில், அதாவது கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB66. இது எந்த 2 பஞ்சபூதத்தை இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய சொந்த புள்ளியாக இந்த UB66 அப்படிங்கிற புள்ளி கருதப்படுகிறது. அப்போ இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம். சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய வலி ஆகியவற்றுக்கு இந்த புள்ளியை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB65. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல எந்த 2 மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி UB65. இந்த புள்ளி எதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இந்த புள்ளியுமே நம்முடைய சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா, பொதுவா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீர் மூலகம் சார்ந்தது. எரிச்சல் அப்படிங்கிற உணர்வு மரம் சம்பந்தப்பட்டது. அப்போ மரத்தையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி UB65. சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த UB65 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தால் போதுமானது. சிறுநீர் பை சக்தி ஓட்ட பாதையில நாம் 4வதா பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB60. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய கால் சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு லேட்டரல் மேலியோலஸுக்கு கொஞ்சம் பின்புறமாக இந்த UB60 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்களை இணைக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி தான் இந்த UB60. இப்போ ஒரு நபருக்கு சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய உடல்ல சிறுநீர் அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. ரத்தம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துல இருக்கு, அப்ப மரம் சம்பந்தப்படுது. நீரும் மரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீரையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி UB60. அதாவது UB60 அப்படிங்கிறது நீர் பிளஸ் நெருப்பு. நீரையும், அதாவது எரிச்சல் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துல வர்றதால நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. சிறுநீர் என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. சிவப்பு நிறத்துல வரும்போது நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக UB60 இருக்கிறது. இந்த UB60க்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB40. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய காலின் முழங்காலுக்கு பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB40. இந்த UB40 அப்படிங்கிற புள்ளி நம்முடைய உடல்ல நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீரையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி UB40.
இந்த புள்ளிக்கு நம்ம எந்த சூழ்நிலையில சிகிச்சை கொடுக்கலாம், எதுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய இடுப்புல ஏற்படக்கூடிய வலிக்கு இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். நம்முடைய இடுப்பு என்பது நில மூலகம் சார்ந்த ஒன்று. கடுமையான வலி அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்ப இடுப்பு வலி கடுமையா இருக்கு அப்படின்னா UB40 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். UB40 என்கிற புள்ளி நீர் பிளஸ் நிலம் சம்பந்தப்பட்ட புள்ளி. இந்த புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதல் புள்ளி UB67 நீர் பிளஸ் காற்று. அடுத்த புள்ளி UB66 நீர் பிளஸ் நீர். அடுத்த புள்ளி UB65 நீர் பிளஸ் மரம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி UB60 நீர் பிளஸ் நெருப்பு. இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு UB40 நீர் பிளஸ் நிலம். சிறுநீர்ப்பை சார்ந்த 5 புள்ளிகளை இப்போது பார்த்திருக்கிறோம். மொத்தமா இன்றைய வகுப்புல 15 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். முதல்ல பித்தப்பை சார்ந்த 5 புள்ளிகளை பார்த்திருந்தோம், 5மே பஞ்சபூத புள்ளிகள். அடுத்ததா சிறுநீரகம் சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். சிறுநீர்ப்பை சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். பித்தப்பை அப்படிங்கிறது மரமூலகம் சார்ந்த யாங் உறுப்பு. சிறுநீரகம் என்பது நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு. சிறுநீர்ப்பை அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு. இப்போ நம்ம இதுவரைக்கும் 5 பஞ்சபூத புள்ளிகளாக 12 உறுப்புகளுக்கான பஞ்சபூத புள்ளிகளை இதுவரைக்குமான வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். மொத்தமா 60 பஞ்சபூத புள்ளிகளை நம்ம இதுவரைக்கும் இன்றைக்கு நடத்தப்பட்ட வகுப்பு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த 60 புள்ளிகளையும் நாம் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு இதை கவனிச்சு புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா பெரும்பான்மை நோய்களுக்கு உடல்ல ஏற்பட 99% நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். அப்போ இந்த புள்ளிகள் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த புள்ளிகள் மிக மிக அவசியமானது. இந்த புள்ளிகளுக்கு பேரே கட்டளை புள்ளிகள்னு சொல்லுவோம். கட்டளை புள்ளிகள் சொல்லும் அப்படின்னா புள்ளி 361 புள்ளிகள் இருக்கிறது. அந்த 361 புள்ளிகள் 60 புள்ளிகள் கட்டளை புள்ளிகள். ஏன் அப்படின்னா புள்ளி மற்ற புள்ளிகளுக்கு கட்டளை, இந்த 60 புள்ளிகள் இருக்கக்கூடிய 301 புள்ளிகளை கட்டுப்படுத்த அந்த ஆற்றல் இந்த 60 புள்ளிகளுக்கு இருக்கு. அப்போ இந்த புள்ளிகள் நம்முடைய பயன்பாட்டில் மிக மிக முக்கியமானது. அதனால இந்த புள்ளிகளை மிக தெளிவா நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். மற்ற புள்ளிகள் நமக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த 60 புள்ளிகளை கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். இப்போ இதுவரைக்கும் நம்ம புள்ளிகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நோய் அறியும் முறை. ஒரு நோயை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நோயை கண்டறிவதற்கு 3 விதமான முறைகள் இருக்கிறது. தொட்டறிதல், கேட்டறிதல், பார்த்தறிதல் ஆகிய 3 விதமான முறைகள் இருக்கிறது. இதுல 2வது மற்றும் 3வது முறை கேட்டறிதல், பார்த்தறிதல் பற்றி நம்ம இன்றைய வகுப்பு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வகுப்புல ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதை வச்சு நம்மளால அதை செய்ய முடியும். கேட்டறிதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு நபர் வராங்க, அவங்களுடைய உடல்ல சிறுநீரகத்துல கல் இருக்கிறதா சொல்றாங்க, அல்லது தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க, தலை கடுமையா வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தலை அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல மரமூலகம் சார்ந்தது. வலி என்பது அதுவும் மரமூலகம் சார்ந்தது. அப்போ அவங்களுடைய தொந்தரவு சொல்றாங்க. அது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதற்கு பெயர் கேட்டறிதல். பார்த்தறிதல் அப்படின்னா ஒருவர் வராங்க, வரும்போதே கால் தாங்கி தாங்கி நடந்து வராங்க. அப்போ அவங்களுடைய முழங்காலையோ கணுக்காலையோ ஏதோ ஒரு வலி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை புரிந்து கொண்டு அவர்களுடைய உடல்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை கொடுக்கிறது பார்த்தறிதல். முதல் முறை தொட்டறிதல் அப்படிங்கிறது நாடி பரிசோதனையை குறிக்கக்கூடிய
ஒன்று. இப்ப நம்ம பார்த்தறிதல் மற்றும் கேட்டறிதல் விளக்கங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில கொடுத்தாங்க. கண்கள் மஞ்சள் நிறம். கண் மர மூலகத்தையும் மஞ்சள் நிறம் நில மூலகத்தையும் காட்டுகின்றன. அப்போ இதில் சீர்கேடு அடைந்துள்ள மூலகங்கள் எதுன்னு பார்க்கும்போது மரமும் நிலமும். அப்போ மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான LV3 என்கிற புள்ளிக்கு நம்ம இந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததா பற்களில் கருமை. பொதுவா பற்கள் அப்படிங்கிறது நீர் மூலகத்தையும் கருமை நிறம் என்பது நீர் மூலகத்தையும் காட்டுகின்றன. அப்ப சீர்கேடு அடைந்துள்ள மூலகம் நீர் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, தோலில் மஞ்சள் நிறம். தோலில் மஞ்சள். தோல் காற்று மூலகத்தையும் மஞ்சள் நில மூலகத்தையும் குறிக்கின்றன. சீர்கேடு அடைந்துள்ள மூலகங்கள் இங்க என்னன்னு பார்க்கும்போது காற்றும் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பார்க்கும்போது தலைமுடி வெண்மையாதல். தலைமுடி நீர் மூலகத்தையும் வெண்மை அப்படிங்கிறது காற்று மூலகத்தையும் காட்டுகின்றன. இங்க சீர்கேடு அடைந்துள்ள மூலகங்கள் நீரும் காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கை கால்கள் கருத்தல். தோல் அப்படிங்கிறது காற்று மூலகத்தையும் கருமை என்கிற ஒன்று நீர் மூலகத்தையும் குறிக்கிறது. அப்ப இங்க சீர்கேடு அடைந்திருக்கக்கூடியது காற்றும் நீரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது சில உதாரணங்கள் மூலம் தன்மை அறிதலை பற்றி புரிய முயல்வோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. காதுகளில் அழற்சி, அதாவது காது வீங்கி போகுது அப்படின்னா நீர் மூலக சீர்கேடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். உதடுகளில் வெடிப்பு ஏற்பட்டிருக்குன்னா நிலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மூக்கில் புண்கள் ஏற்படுகிறது அப்படின்னா காற்று பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. நகங்களில் பிளவு, நீர் மூலக சீர்கேடு. தோலின் மேல் நீர் கட்டிகள், காற்று நீர் மூலகங்களின் சீர்கேடு. தோலின் மேல் பகுதியில் சதை கட்டிகள், அப்ப காற்று மரம் மூலக சீர்கேடு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ பார்த்தறிதல் மற்றும் கேட்டறிதல் ஆகிய நிலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததா தொட்டறிதல் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ், நோயறியும் முறை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு பெயர் ஆற்றல் நிலைகள். அதாவது ஒரு எடுத்துக்காட்டிங்க பார்ப்போம். 2 நபர்கள் வராங்க. ஒருத்தர் பேர் A, இன்னொருத்தர் பேர் B. அந்த 2 நபர்களுமே பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களுடைய உணவு முறை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு, ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி, அந்த பகுதிக்கு என்ன தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணி தான் அவங்க குடிக்கிறாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர்கள் 2 நபர்களுக்குமே சிறுநீரகத்துல கல் ஏற்படுகிறது. அந்த சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கல்லுக்கு சிகிச்சை எடுக்க 2 நபர்களும் ஒரே அக்குபங்சர் மருத்துவர்கிட்ட தான் வராங்க. அந்த 2 நபர்களுக்கும் ஒரே சிகிச்சை தான் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு நபருக்கு, A அப்படிங்கிற நபருக்கு சிகிச்சை எடுத்த 1 வாரத்தில் குணமாகிடுச்சு. B அப்படிங்கிற நபருக்கு சிகிச்சை எடுத்து 3 மாதம் ஆகியும் குணமாகவில்லை. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? 2 பேரும் ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கத்துல தான் இருக்காங்க, ஓரளவுக்கு ஒரே மாதிரியான வாழ்வியல் முறைகள்ல தான் இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான பகுதியில தான் வாழ்றாங்க, ஒரே மாதிரியான நோய், ஒரே மாதிரியான சிகிச்சை, ஒரே மருத்துவர். ஆனால் அவர்களுடைய குணமாதல் என்பது மட்டும் மாறுபட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தேடும்போது நமக்கு இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் ஆற்றல் என்பது 5 நிலையில் இருக்கிறது. நம்முடைய உடலில் ஆற்றல் அப்படிங்கிறது 5 நிலையில இருக்கு. முதல் நிலைக்கு பெயர் சக்தி நிலை. முதல் நிலைக்கு பெயர் சக்தி நிலை. இந்த சக்தி நிலையை நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய தோல் வழியாகவும், மூச்சு காற்று வழியாகவும், உணவு வழியாகவும், நீர் வழியாகவும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலுக்குள் செல்கிறது. இதற்கு பெயர் சக்தி நிலை. இப்போ ஒரு நபருக்கு இயற்கை விதிமீறலாலேயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாலேயோ அந்த சக்தி நிலையில பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா முதல்ல சக்தி நிலையில தான் பாதிப்பு ஏற்படும். அப்போ இதுதான் நோயின் ஆரம்ப நிலை. நம்ம உடம்பால ஒழுங்கா பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்க முடியாது. இந்த சக்தி நிலை பாதிப்பை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு ரசாயன நிலை பாதிப்பு. இந்த ரசாயன நிலை பாதிப்பு அப்படிங்கிறது 2வது நிலை பாதிப்பு. சக்தி நிலையில பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதன் விளைவாக ஏற்படக்கூடியது ரசாயன நிலை பாதிப்பு. ரசாயன நிலை அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது தான் ஒரு புதிய
செல்கள் உருவாகும். அப்போ ரசாயன நிலையில பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அது 2வது நிலை பாதிப்பு. ரசாயன நிலையில பாதிப்பு அதிகமா ஏற்படும் போது அது செல்களை பாதிக்கிறது. 3வது நிலை பாதிப்பு என்பது செல் நிலை பாதிப்பு, செல்கள் நிலை பாதிப்பு. செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்களாக மாறுகிறது. அப்ப 4வது நிலை பாதிப்பு அப்படிங்கிறது திசு பாதிப்பு. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்புகளாக மாறுகிறது. அப்ப 5வது இறுதி நிலை பாதிப்பு என்பது உறுப்பு நிலை பாதிப்பு. இது நோயின் 5வது நிலை. இப்போ ஒரு நபர் சக்தி நிலை பாதிப்புல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் சீக்கிரமா குணமாகிடும். பதிலாக அவர்களுடைய உடல் திசு நிலை பாதிப்புலையோ உறுப்பு நிலை பாதிப்புலையோ இருக்கு அப்படின்னா நம்ம அக்குபங்சர் சிகிச்சை எடுக்க உறுப்பு நிலை பாதிப்புல இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் கொஞ்சமா திசு நிலை பாதிப்புக்கு வருவாங்க. இன்னும் சிகிச்சை எடுக்க திசு நிலை பாதிப்புல இருந்து முன்னேறி செல் நிலை பாதிப்புக்கு வராங்க. செல் நிலையில இருந்து ரசாயன நிலைக்கு வருவாங்க. ரசாயன நிலையில இருந்து சக்தி நிலைக்கு வருவாங்க. சக்தி நிலையில இருந்து முழுமையாக குணமாவார்கள். அப்போ இதுதான் சூத்திரம், இதுதான் ஃபார்முலா. அப்போ ஒரு நபர் எந்த நிலை பாதிப்பில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அதுல இருந்து குணமாகக்கூடிய காலம் என்பது மாறுபடும். அப்போ 2 நபர்களுக்கு ஒரே நோயா இருக்கலாம். 2 பேருமே கிட்னி ஸ்டோன், சிறுநீரகத்துல கல்லாவே இருக்கலாம். ஒரு நபர் சக்தி நிலை பாதிப்புல இருந்திருக்கலாம், இன்னொரு நபர் செல் நிலை பாதிப்புல இருக்கலாம். அப்போ சக்தி நிலை பாதிப்புல இருக்கக்கூடிய நபருக்கு சீக்கிரமா குணமாகிடும். செல்கள் நிலை பாதிப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாமதமா தான் குணமாகும். சரி, இது நமக்கு புரிஞ்சிருச்சு. இன்னொரு நபர் நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இதை சொல்லி நம்ம புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கடினம். அப்போ அவர்களுக்கு எப்படி இதை நம்ப வைக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கணும். உதாரணமா ஏ அப்படிங்கிற நபர் குணமாயிட்டாங்க, பி அப்படிங்கிற நபர் 3 மாசம் ஆகியும் குணமாகலன்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. அந்த நபருக்கும் எனக்கு ஒரே மாதிரி தான் சிகிச்சை கொடுத்தீங்க, ஆனா அவருக்கு குணமாயிடுச்சு, எனக்கு குணமாகலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்கணும். பேஷண்ட் கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வியை கேட்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க சிறுநீரகத்துல கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட வந்தீங்க. வரும்போது உங்களுக்கு தூக்கமின்மை, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா ஆமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போ இல்லை, இப்போ அவங்களுக்கு அது குறைஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு தொடக்கத்துல இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குணமாகிட்டு வருது அப்படின்னா இந்த சிறுநீரக கல்லும் படிப்படியா குணமாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதனுடைய அறிகுறி தான் இது. அப்போ படிப்படியாக இந்த இடத்துல குணமாதல் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம அக்குபங்சர் சிகிச்சை கொடுக்கும்போது சொன்ன பிரச்சனை மட்டும் தான் சரியா அப்படின்னு கேட்டா சொன்ன பிரச்சனை சரியாகும், சொல்லாத பிரச்சனையும் சரியாகும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு உதட்டில் புண் இருக்கு, உதட்டுல புண் ஏற்படுது, அதை மட்டும் தான் நமக்கு சொல்றாங்க. உதடு அப்படிங்கிறது நிலமூலகம் சார்ந்த பாதிப்பு. அவங்களுக்கு வயிற்று வலியும் கூட இருந்திருக்கலாம், வயிற்று வலியும் கூட உடல்ல இருந்திருக்கலாம். ஆனால் உதட்டில் புண் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. உதடு என்பதும் நிலமூலகம் சார்ந்தது, வயிறு என்பதும் நிலமூலகம் சார்ந்தது. உதட்டுல மட்டும் தான் பிரச்சனை அவங்க சொல்றாங்க. நம்ம உதட்டுக்கு சிகிச்சை, நிலமூலகத்துக்கு சிகிச்சை கொடுக்குறோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும். ஏன் அப்படின்னு நம்ம உதட்டுக்கு தனியா சிகிச்சை கொடுக்கலாம், நிலம் என்கிற பஞ்சபூதத்துக்கு சிகிச்சை கொடுக்குறோம். அப்ப சொன்ன பிரச்சனையும் சரியாகும், சொல்லாத பிரச்சனையும் சரியாகும். 4 தொந்தரவு தான் சொல்றாங்க, 5வது தொந்தரவு சொல்லல அப்படின்னா அந்த 4 தொந்தரவை வைத்து பஞ்சபூதத்தை சரியாக நாம் கண்டுபிடித்து விட்டோம் 5வது தொந்தரவு தானாக சரியாகும். அப்போ அக்குபங்சர் சிகிச்சை என்பது பஞ்சபூதங்களை, ஒரு நோயினுடைய மூல காரணத்தை கவனித்து அதனை சரி செய்யக்கூடிய வேலையை செய்வது அன்றி நம்முடைய தொந்தரவுகளை மட்டுமோ அறிகுறிகளை மட்டுமோ சரி செய்யக்கூடிய ஒன்று கிடையாது. அப்போ ஆற்றல் நிலைகள் 5 நிலையில இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். முதல் நிலை சக்தி நிலை பாதிப்பு, 2வது ரசாயன நிலை பாதிப்பு, 3வது செல்கள் நிலை பாதிப்பு, 4வது திசு நிலை பாதிப்பு, 5வது உறுப்பு நிலை பாதிப்பு. இப்போ என்னுடைய உடம்பு இந்த 5 நிலை பாதிப்புல எந்த நிலை பாதிப்புல இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்குபங்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்முடைய உடல்ல பாதிப்பு ஏற்படும் போது நம்முடைய உடலை சரி செய்ய அது உதவி செய்யும். ஆனால் எந்த நிலை பாதிப்பில் இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய உடல்ல பாதிப்பு சக்தி நிலையில இருக்கா, ரசாயன நிலையில இருக்கா, செல்கள் நிலையில இருக்கா, திசு நிலையில இருக்கா, உறுப்பு நிலையில இருக்கா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் அக்குபங்சர்ல சில நேரங்கள்ல ஒரு நோய் இத்தனை நாட்களில் குணமாகும் என்பதை நம்மால் சரிவர உறுதியா அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதற்கான காரணம்
நம்முடைய உடல்ல எந்த நிலையில பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த பாதிப்பை படிப்படியாக குறைத்து உடலை இயல்புபடுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்ப இதுதான் ஆற்றல் நிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தொட்டறிதல் அப்படிங்கிற முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். தொட்டறிதல் அப்படின்னா நம்முடைய பல்ஸ் டயக்னோசிஸ். நாடி பார்க்க முறை. இந்த நாடி இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. நாடி பார்க்கக்கூடிய முறையை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று இன் யாங் நாடி பரிசோதனை முறை, இரண்டாவது அடுக்கு நாடி பரிசோதனை முறை அல்லது தனி நாடி பரிசோதனை முறை. இந்த இரண்டு வகையில எந்த வகை நமக்கு எளிமையா இருக்கோ அந்த ஒரு வகையை மட்டும் பின்பற்றி நம்ம நாடி பரிசோதனை செய்தால் போதுமானது. இரண்டையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னு இன் யாங் நாடி பரிசோதனை செய்யலாம் அல்லது அடுக்கு நாடி பரிசோதனையை செய்யலாம். இப்போ முதல்ல நம்ம இன் யாங் நாடி பரிசோதனை முறை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த இன் யாங் நாடி பரிசோதனையை இன்னும் இரண்டா பிரிக்கிறாங்க. இன் நாடி பரிசோதனை, யாங் நாடி பரிசோதனை. இன் உறுப்புகள் சரியா இருக்கா அப்படிங்கறத கவனிக்கிறதுக்கு பேரு இன் நாடி பரிசோதனை. யாங் உறுப்புகள் சரியாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க உதவக்கூடியது யாங் நாடி பரிசோதனை. இந்த இரண்டையும் இணைத்துதான் இன் யாங் நாடி பரிசோதனை அப்படிங்கிறது உருவாச்சு. முதல்ல நம்முடைய கையில இருக்கக்கூடிய நாடி மையங்களை நம்ம பார்த்துக்கலாம். எப்போதுமே நாம பேஷண்ட்டுடைய இரண்டு கைகளிலும் நாடி பார்க்கணும். பேஷண்ட்டுடைய இரண்டு கைகள்லையுமே நம்ம நாடி பார்க்கணும். ஒரு நபர் உங்ககிட்ட வராங்கன்னா அவருடைய இடது கையிலையும் நாடி பார்க்கணும், வலது கையிலையும் நாடி பார்க்கணும். நீங்க உங்களுடைய எந்த கையில நாடி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வலது கையில் தான் பார்க்கணும். நீங்க உங்களுடைய வலது கையை வச்சு பேஷண்ட்டுடைய இடது கையிலையும் வலது கையிலையும் நாடி பார்க்கணும். நாம நம்மளுடைய ரைட் ஹேண்டை பயன்படுத்தி தான் பேஷண்ட்டுடைய ரெண்டு கையிலையுமே நாடி பார்க்கணும். இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வலது கையில நாடி பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய இடது கையை வச்சு பேஷண்ட்டுடைய உள்ளங்கையை நம்ம பிடிச்சுக்கணும். நம்ம கிட்ட வரக்கூடிய ஹீலியினுடைய உள்ளங்கையை நம்ம பிடித்துக்கிட்டு நம்முடைய வலது கையில தான் நாடி பார்க்கணும். நாடி பார்க்கும்போது செய்யும் தவறுகள். நாடி பார்க்கும்போது கையை இயல்பா வச்சிருக்கணும். நம்ம பிடிச்ச அழுத்தவோ மடக்கவோ கூடாது. இயல்பான நிலையில வச்சு நாடி பார்க்கறதா சிறப்பு. நம்முடைய நெஞ்சு பகுதிக்கு நேரா நெஞ்சினுடைய உயரத்துக்கு நேரா வச்சு நாடி பார்க்கறது சிறப்பா இருக்கும். படுத்த நிலையில் இருந்தபடி ஒரு நபருக்கு நாடி பார்க்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். நாடியின் அமைவிடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நாடியின் அமைவிடம் மிக முக்கியமானது. சரியான இடத்தில் நாடி பார்க்கும்போதுதான் நாடி துடிப்பை முழுமையாக உணர முடியும். நாம் பார்க்க போவது அக்குபங்சர் மூலக நாடி பரிசோதனை முறை. இரு கைகளிலும் அமைந்திருக்கும் 6 நாடி மையங்களில் துடிப்பை பரிசோதிக்க வேண்டும். 6 நாடி மையங்கள் வலது கையில் 3 இடத்திலும் இடது கையில் 3 இடத்திலும் அமைந்துள்ளன. கையில் அமைந்துள்ள மணிக்கட்டு ரேகையின் அருகில் கட்டை விரல் மணிக்கட்டோடு இணையும் இடத்தில் நாடி துவங்குகிறது. ரேகையை ஒட்டி நம் ஆட்காட்டி விரலால் அழுத்தினால் உருவாகும் சிறு பள்ளத்தில் இருப்பது முதல் நாடி மையம். ஆட்காட்டி விரலை எடுத்துவிட்டு முதல் நாடி மையத்திற்கு உட்புறமாக முதலில் நாடி பார்க்கும் இடத்திற்கு அடுத்த விரலை வைத்தால் அது இரண்டாவது நாடி மையம். இரண்டாவது நாடி மையத்தை இன்னொரு விதத்திலும் கண்டுபிடிக்கலாம். மணிக்கட்டு பகுதியிலிருந்து கட்டை விரல் இணையும் இடத்தில் உள்ள எலும்பை உடலை நோக்கி தடவிக்கொண்டே வாருங்கள். 1 அங்குலம் நகர்வதற்கு முன்பே ஒரு எலும்பு மேடு ஒன்று அமைந்திருக்கும். நாட்டு மாடுகளின் முதுகில் அமைந்திருக்கும் திமில் போன்ற எலும்பு மேடு. இந்த மேட்டின் கீழ்புறம் இருப்பதே இரண்டாம் நாடி மையம். மூன்றாவது நாடி மையம் இரண்டாவது நாடி மையத்திற்கு அடுத்து உடலை நோக்கிய திசையில் அமைந்துள்ளது. இது 2 நாடி மையங்களை விடவும் சற்று கீழே அமைந்துள்ளது. 3 நாடி மையங்களும் ரேடியல் தமனி எனப்படும் இரத்த நாளத்தின் மேலே அமைந்திருக்கிறது. இந்த நாடி மையங்கள் எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கங்களை ஒரு தியரியா மட்டும், அதாவது பாடமா மட்டும் பார்த்திருக்கோம். இது எங்கு அப்படிங்கிற எப்படி இடத்துல அப்படிங்கிறது சார்ந்து அடுக்கலாம். இன்றைய வகுப்புக்கான இதோடு நிறைவடைகிறது.
அனைவருக்கும் ஐயா நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த ஈஸியா டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த வந்து வெளிப்படைத்தன்மையோட டக்கு டக்குன்னு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன கேள்விகள் இருந்தா சங்கீதா கேட்கலாம். வணக்கம் ஐயா, இலக்கியவாணன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். வணக்கம். ஸோ யூஸ்ஃபுல் செஷன் கூட சொல்லலாம். அதாவது ரொம்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 60 புள்ளிகள், முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு செஷனு, ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ப்ளஸ் வந்து இந்த நாடி பார்க்கறது வந்து இன்னைக்கு சொன்னீங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. மிக்க நன்றி. ப்ளஸ் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்துட்டு நீங்க அக்குபஞ்சர் சார்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். டவுட் எதுவும் இல்லைங்க ஐயா, தெளிவா இருந்தது. நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நித்யா மதிவாணன் ஐயா, ஐயாவா அம்மாவா? நித்யா மதிவாணன் இருக்கீங்க. ஆஹா ரெடிமேட்ஸ் இருக்கீங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். நித்யாமா? ஓகே, யாருக்கும் எந்த கொஸ்டின்ஸ் இல்ல போல. மிக்க நன்றிகள் ஐயா. முடிச்சுக்கலாம். பாலா ஐயா முடிச்சுக்கோங்க. கலந்து கொண்ட நன்றி. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம்.